கரு கருப்பாயி வெளுத்தது ஏன் கருப்பாயி தொட 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 மாட்டேன் தொட்டா நானும் விட மாட்டேன் ஹலோ, யார் வேணும்? டெலிவரியா? நான் எதுவும் டெலிவரி போடலண்ணா. எங்கள் பேர் தான் வந்திருக்கான். சரி, நான் என் ஃப்ரெண்டு பேர் சொல்லலாம். மச்சான், நீ எதாவது டெலிவரி போட்டியாடா? ஆமாண்டா மச்சான், நான் தான் போட்டேன். போய் வாங்கிட்டு வந்துரு. எங்கடா இருக்கீங்க? லொக்கேஷன் வந்துட்டீங்களா? அது நான் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன். சரிண்ணா. சரி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்டா. ஓகே மச்சான். ப்ரோ, டெலிவரி ப்ரோ, நம்பருக்கே பேமெண்ட் பண்ணுறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? தெரில ப்ரோ. டேக் கேர். தேங்க்யூ. என்ன மச்சான் வாங்கிட்டியாடா? வாங்கிட்டேடா. சரி மச்சான், இதை உள்ள போய் வச்சு. டெலிவரி பாய் இதை பார்த்துட்டு என்னன்னு கேட்டான்டா. அப்புறம் அம்மாட்ட இது ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தேன். அம்மா இது சரி பண்ணுறதுக்கு ரெண்டு வீடியோ அனுப்பியிருக்காங்க யூடியூப்லேருந்து. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், எண்ணெய் தடவை அதுவே சரியாயிடும். சரியா, எண்ணெய் போய் தடவு. சரி, பார்த்துக்கலாம். சரி மச்சான், போயிட்டு வரலாம். மச்சான் மச்சான் சூடாக தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ சூடாக தான் மச்சான் இருக்கு. இப்போ உனக்கு வந்து சரியாகிற மாதிரி தெரியல. நம்ம போய் ஹாஸ்பிட்டல் ஒன் டைம் பார்த்துப்போம். எனக்கு தெரிஞ்ச ஸ்பெஷல் டாக்டர் வந்து வெங்கடேஸ்வர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அங்கே போய் நம்ம பார்ப்போம், என்ன ட்ரீட்மெண்ட்டுன்றது சொல்லுவாங்க. சரியா? சாப்பிட்டு சரி மச்சான், சாப்பிட்டு போக பார்க்கலாம். மச்சான் டோக்கன் வாங்கிட்டேன். அடுத்த 2 பேஷண்ட்டுக்கு அப்புறம் நம்ம தான். சரியா? டாக்டர் நல்லா பார்ப்பாங்க. நல்லா தாண்டா பார்ப்பாங்க. தங்கமான மனுஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, சொல்லுங்கள், என்ன ப்ராப்ளம்? ஸ்கில் இந்த ரெட்டிஷ் கலரில் இருக்குது சார். ஸ்டார்டிங்கில் ஒயிட் கலரில் இருந்துச்சு சார், ரெட்டிஷ் கலரில் மாறிடுச்சு சார். இது எத்தனை நாளாக இருக்குது? 1 மந்த்தாக இருக்குது சார். 1 மந்த்தாக ஏன் வரல சார்? தேங்காய் தடவைனா சரியாயிடுன்னு விட்டுட்டேன் சார். வேறு ஏதாவது நீங்கள் அறிகுறி பார்த்தீங்களா? சார், அவங்க வந்து லாங்காக நடக்கும்போது ஆணி குத்துற மாரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டீ காஃபி ஏதாவது குடிச்சிருந்தாங்கன்னா ஹாட்டாக இருக்கா கோல்டாக இருக்கான்றது கூட தெரியல சார் அவங்களுக்கு. ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஒரு சென்சேஷன் டெஸ்ட் எடுக்கிறேன். ஓகே சார். நீங்கள் கண்ணை முடிக்கங்க. நான் பெண்ணை வச்சு பாயிண்ட் பண்ண பார்த்து நீங்கள் 1 2 3 சொல்லுங்கள். ஓகே சார். கண்ணை முடிக்கணும். 1 2 3 4. ஓகே, கண்ணை தொடரும். இது வந்து ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், லெப்ரோசின்னு சொல்லுவாங்க. தமிழில் தொழுநோயின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறது தான். நீங்கள் இது பயப்பட தேவையில்ல. உங்கள் பேர் சொல்லுங்கள். அருண் சார். அருண். வயசு என்ன ஆகுது? 25 சார். 25. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் வேறு ஏதாவது இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? இல்லை. உங்களுக்கு ஒரு கிளினிக்கல் டெஸ்ட் எழுதி தரேன். ஓகே சார். நீங்கள் டெஸ்ட்டு முடிச்சுட்டு ரிப்போர்ட் ஆகி கொண்டு வருவாங்க. ஓகே, போயிட்டு சார். நீங்கள் சொன்ன டெஸ்ட் எடுத்தாச்சு சார். ரிப்போர்ட் சார். உங்களுக்கு லெப்ரோசி டைப் 1 இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நான் டெஸ்ட் காமிச்சேன். ஓகே சார். இது காமன் தான், நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு நான் வந்து மெடிசன் எழுதி தரேன். அதை கண்டினியூஸாக சாப்பிடுங்க, கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். ஓகே சார். இது எப்படி சார் பரவுது? இது நீங்கள் பக்கத்தில் 2 பேர் உட்காரதுனாலையோ, இல்லை ஒன்றா சாப்பாடு ஷேர் பண்ணி சாப்பிட்றதுனாலையோ, இல்லை வந்து ஜெனட்டிக் மூலமாகவே இது பரவுறது கிடையாது. ஒரு நோய் இருக்கவங்க இருமும் போதும் தும்பும் போதும் அந்த வாட்டர் டாப்லெட்ஸை நீங்கள் டேரெக்டாக சுவாசிக்கும் போது தான் இந்த நோய் பரவும். அதுவும் இம்யூனிட்டி இருக்கவங்களுக்கு இது மேக்ஸிமம் வராது. ஓகே சார். உங்களுக்கு நான் 1 வருஷத்துக்கு மெடிசன் ட்ரக்கை எழுதி தரேன். நீங்கள் அதை கண்டினியூஸாக சாப்பிடுங்க, கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கலாம். சார், இவன் இது வரைக்கும் மாத்திரை மருந்து எதுவும் போட்டதில்லை சார். நீங்கள் 1 வருஷத்தை எழுதி தரீங்க, இதனால் சைடு எஃபெக்ட் வருமா? அப்படி உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வர மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா உடனே என்ன வந்து பாருங்கள். பிரச்சனை. ஓகே சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட். மச்சான், நார்மலாக ஸ்கின் டிசீஸ்னால் எல்லாருமே அவாய்ட் பண்ணுவாங்கடா. நீ எப்படி மச்சான் என் கூடவே இருந்த? தேங்க்ஸ் சார். ஆல்மோஸ்ட் டயப்பர் கட்டும் காலம் தொடங்கி நாமும் தோள்கள் உரசி நடந்தோ குஸ்தி ஃபைட்
வற்றாத கடல் இந்த ரகசிய பாசம் நமக்குள் இருந்ததே இல்லை வெளி வேஷம்தான் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு As the saint of the gutters, meet Mother Teresa. Born in 1910 in what is now the capital of Macedonia, she was raised by her mother after her father died when she was just 8. I think my mother was a very holy woman, so she imparted that love for God and love for the neighbor very much. At 18, she left home to become a nun. After training in Ireland, the church sent her to India, where she taught girls at a Catholic school in Calcutta. But Mother Teresa felt compelled to do more, so she took to the streets of Calcutta, where she started an open-air school for children living in slums. In 1950, she launched the Missionaries of Charity that cared for homeless children, provided medicine for people with leprosy, and started hospices for the dying. She later expanded beyond India, serving over 100 cities around the globe. She was honored by Queen Elizabeth and Ronald Reagan. She also received the Nobel Peace Prize. We are wanting to proclaim the good news to the poor, that God loves them, that we love them, that they are somebody to us. நன்றி சொல்வேன் தெய்வம். Behind the scenes. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே.